بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகை சிறந்த முறையில் படைத்து சிறந்த முறையிலே நிர்வகித்து கொண்டிருக்கின்ற ஏகவல இறைவன் அல்லாஹுக்கே புகழனைத்து முறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகிற்கு இறுதியாய் வந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், அன்று தொடக்கம் இன்று வரை வாழப்போகின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனது இறையில்லமா மஸ்ஜிதிலே ஒன்று குழுமிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக இன்றைய இந்த குத்பா பிரசங்கத்திலே அமல்களை பாதுகாப்போம் என்கிற தலைப்பில் பேசுவது மிக பொருத்தம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகளை, இபாதத்துக்களை எம் மீது கடமையாக்கி இருக்கிறார். அந்த இபாதத்துக்களை ஒரு மனிதன் நிறைவேற்றுகிற போது அல்லாஹ்வுடைய இறைநேசனாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியானாக மாறுகிறான். எப்போது அந்த மனிதன் நிறைவேற்றுகின்ற இபாதத்துக்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றமாக இருக்கிறதோ அந்த இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய இறை அன்பை ஒருபோதும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை ஒருபோதும் அவன் அடைந்து கொள்ள மாட்டான். ஏன்? எப்போது அவன் செய்கிற இபாதத் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் அமைகிறதோ அப்போதுதான் அவனுடைய இபாதத் பெருமைமிக்க இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஹம்மதினுடைய 33வது வசனத்திலே சொல்கிற போது: யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அமாலக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றிடுங்கள். வ அத்தீஉர் ரசூல, அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். நபிகளார் எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் காட்டி தந்தார்களோ அந்த வழிமுறைகளை நீங்கள் செய்யுங்கள். வலா துப்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை ஒருபோதும் பாழாக்கி கொள்ளாதீர்கள். எப்படி பாழாக்குவது? ஒரு மனிதன் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தராத வகையிலே ஒரு இபாதத்தை செய்கிறான் என்று சொன்னால், ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த இபாதத் அது பாழாக்கப்பட்ட இபாதத்தாகத்தான் கணிக்கப்படும் அல்லாஹ்விடத்திலே. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற இபாதத், நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் செய்கிற இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாமெல்லாம் எப்போதும் அந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? தான் செய்கிற இபாதத்,
தான் தொழுகிற தொழுகை, தான் நோக்கின்ற நோன்பு, தான் கொடுக்கிற ஜகாத், இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் என்னுடைய இந்த இபாதத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு விட்டானா என்று ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்கிறது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்கிறார்கள் இந்த வசனத்தை ஓதி, வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜியூன். கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் கொடுத்த சொத்து செல்வத்திலிருந்து அவர்கள் கொடுக்கிறார்கள், தான தர்மங்கள் செய்கிறார்கள். எதற்காக வேண்டி? நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏதும் அவர்கள் விபச்சாரம் செய்தார்களா? அதன் காரணமாக அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏதும் திருடினார்களா? அதற்காக வேண்டியா அதை நினைத்து பயப்படுகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரத்திலே கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த் அபீ பக்கர், அபூபக்கருடைய மகளே, அவ்வாறு கிடையாது. ஏன் அந்த மனிதர்கள் கவலைப்படுகிறார்கள் தெரியுமா? அவர்கள் அச்சப்படுவதெல்லாம் எதற்காக தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியுமா? அவர்கள் ஜினா செய்யவில்லை, அவர்கள் திருடவில்லை, மாறாக அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்கள், மாறாக அவர்கள் தொழக்கூடியவர்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் பயப்படுவது எதற்காக வேண்டி தெரியுமா? அல்லா யுதகப்பலு மின்ஹு, தான் செய்கிற இபாதத், தான் செய்கிற நிறைவேற்றுகிற தொழுகை, தான் கொடுக்கிற தான தர்மங்கள், தான் செய்கிற ஜகாத்துக்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா என்று அவர்கள் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அவருடைய உள்ளங்கள் அஞ்சுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பதிலளிக்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருடைய உள்ளமும், ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் எப்போதும் இதை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். தான் செய்கிற இபாதத்தை, தொழுகையை, நோன்பை, ஜகாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றானா என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள் அதாவது சில விடயங்களை செய்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத, அல்லாஹ் சொல்லாத விடயங்களை செய்கிற போது அந்த இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமதியற்ற இபாதத்துக்களாக மாறுகிறது. அதாவது ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு, அவன் செய்கிற நன்மையான காரியங்கள் அளிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அவன் செய்கிற பாவகரமான செயல்தான் அஷ்ஷிர்க். ஒரு மனிதன் ஷிர்க்கை செய்துவிட்டான் என்று சொன்னால், இணை வைப்பை செய்துவிட்டால் அவன் செய்த அனைத்து நன்மைகளும் அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், ஷிர்க் என்றால் என்ன? நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ மார்க்கத்தை விட்டு வெளியேறினால்தான் அவன் காபிர், அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமா ஷிர்க்? இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ ஷிர்க்குகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏதோ மார்க்கம் என்று நினைத்து கொண்டு அந்த ஷிர்க்குகளை செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே தான் அனைத்து தேவைகளையும் முறையிட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தான் பாதுகாப்பு தேட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கின்ற நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? கபர்களிடம் சென்று பிரார்த்திக்கின்ற நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? அதே போன்று அல்லாஹ் அல்லாத பிற பொருள்களிடமிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கு அதாவது வீட்டிலே 4 போத்தல்களை கட்டிவிட்டு அந்த போத்தல்கள் என்னை பாதுகாக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட வேண்டிய விடயம் என்ன? எந்த நலவாக இருந்தாலும் சரி, எந்த கெடுதியாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்று ஒரு முஸ்லிம் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை எப்போதெல்லாம் இந்த நம்பிக்கை தளர்கிறதோ, பிற பொருள்கள் மீது, அதாவது தாள்கள் மீது, போத்தல்கள் மீது, நாடாக்கள் மீது இறை நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட செயல்களை செய்து ஒரு மனிதன் எத்தனை தொழுகை தொழுதால் என்ன, எத்தனை நோன்புகள் நோட்டால் என்ன, எவ்வளவு ஜகாத்துகள் கொடுத்தால் என்ன, ஹஜ் நிறைவேற்றினாலும் அந்த இபாதத்துக்களில் எந்த பலனும் கிடையாது என்கின்ற விடயத்தை நாம் எல்லாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஹபித அமலுஹு, யாரெல்லாம் அசருடைய தொழுகையை தொடர்ச்சியாக விட்டு விடுகிறார்களோ, யாரெல்லாம் அசருடைய தொழுகையை தொடர்ச்சியாக தவறிவிடுகிறார்களோ அவருடைய அனைத்து நல்லமல்களும் அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஏதோ ஒரு தொழுகை என்று தான் இன்றைக்கு கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் நமக்கு தெரியுமா?
ஏன் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு இந்த தொழுகையை முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற போது ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா என்று சொல்கிறார். நீங்கள் அனைத்து நேர தொழுகையையும் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுநேர தொழுகை அஸ்ருடைய நேர தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். அந்த அளவுக்கு நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்ரு தொழுகையை முக்கியப்படுத்துவதற்கான காரணம் என்ன? எதற்காக வேண்டி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அஸ்ருடைய தொழுகையை ஒரு மனிதன் விட்டால் அவனுடைய நற்காரியங்கள் எல்லாம் அளிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். அதாவது ஒரு மனிதன் சாப்பிட்டு விட்டு உறங்கக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி எழும்பி தொழக்கூடிய எண்ணம் ஒரு மூமினுக்கு வருகின்றது என்று சொன்னால் அவன்தான் உண்மையான மூமின். இன்றைக்கு அதாவது அந்த உழைப்பின் களைப்பினால் இன்றைக்கு அந்த அசரு தொழுகையை மிஸ் ஆகக்கூடிய நிலைமையை தான் பார்க்கிறோம். அசரு தொழுகையை விட்டு விடுகிறோம். எனவே தான் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அசரு தொழுகையை யார் தொடர்ச்சியாக விட்டு விடுகிறார்களோ அல்லது அதனை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பராமுகமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து நற்காரியங்களும் அளிக்கப்படுகிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சில மனிதர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். இவன் சமுதாயத்தில் இது ஒரு பேச்சு வழக்காக மாறி இருக்கிறது. என்ன? அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவனாக இருப்பான், வட்டிக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான், வட்டியை உண்பவனாக இருப்பான், விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். இவர்களை எல்லாம் பார்த்து நாம் என்ன சொல்லுவோம்? இவனுக்கு ஒருபோதும் அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்க மாட்டான், அல்லாஹ் ஒருபோதும் இவனை மன்னிக்க மாட்டான், இவனுக்கு நரகம்தான் என்று சீல் குத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிற விடயத்தை சொன்னார்கள், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லிஃபுலான். எந்த மனிதன் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறானோ இந்த மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு மனிதன் சத்தியமிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இந்த மனிதனை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறானோ, மன் தல்லதி யதஅல்லா அலைய அல்லா அக்ஃபிர லிஃபுலான். என் மீது சத்தியமிட்டு சொல்கிறானே இந்த மனிதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு மனிதன் சொல்கிறானே, அந்த மனிதனை அல்லாஹ் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான். கது கஃபர்து லிஃபுலான். பாவம் செய்தானே, பாவம் செய்த மனிதனை பார்த்து சொன்னானே, இவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இவனுக்கு சுவர்க்கம் கொடுக்க மாட்டான், இவனுக்கு நரகம்தான் என்று சொன்னானே, அந்த மனிதனை அல்லாஹ் மன்னித்து விடுவான். இப்படி சொன்னவருடைய அனைத்து நல்லவர்களையும் அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் சொல்கிற விடயத்தை நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, சர்வ சாதாரணமாக பேசிவிட்டு சொல்கிறோம். ஏதோ நாங்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறோம் என்று நினைத்து, ஏதோ அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றோம் நினைத்து பிற மனிதர்களை ஏளனமாக கருதி அவனுக்கு எங்கே சுவர்க்கம் கிடைக்கப் போகிறது, அவனுக்கு நரகம்தான் என்று சீல் குத்தக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த பாவகரமான காரியத்திலிருந்து விலகிவிடுவோம். அதே போன்று நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அததுரூனமல் முஃப்லிஸ். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், உங்களுக்கு முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா, வங்க்ரோத்துக்காரன் என்றால் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம வலா மதா. முஃப்லிஸ் என்றால் யார் தெரியுமா? அவன்தான் திர்கம் இல்லாத, சொத்து செல்வங்கள் இல்லாத மனிதன் தான் முஃப்லிஸ் என்றார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி. என்னுடைய சமுதாயத்திலே முஃப்லிஸ் என்பவன் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே யஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே தொழுகையோடு வருவான், நோன்போடு வருவான், வஸகா அவனுடைய சொத்து செல்வத்திலிருந்து கொடுத்த அந்த ஜகாத்தோடு வருவான். இந்த உலகத்தில் இருக்கிற போது என்னென்ன தான தர்மங்கள் எல்லாம் செய்தானோ அத்துணை தான தர்மங்களோடு நாளை மறுமையில் வருவான். அந்த நேரத்திலே அவனுக்கு எதிராக சில மனிதர்கள் வருவார்கள். யார் தெரியுமா? வயாத்தி கதி சத்தமஹாதா. யா அல்லாஹ், இந்த மனிதன் எனக்கு ஏசினான், யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கும்போது எனக்கு இவ்வாறு ஏசினான். வகதபஹாதா. யா அல்லாஹ், உலகத்தில் இருக்கிற போது என்ற சொத்து செல்வத்தை இவ்வாறு பறித்தான், யா அல்லாஹ். வஅகலமாதா மாலஹாதா. யா அல்லாஹ், என்னுடைய சொத்து செல்வத்தை உண்டான், யா அல்லாஹ், தவறான முறையில் எடுத்து. இப்படி இந்த உலகத்தில் அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நாளைக்கு வருவார்கள். இன்னொரு மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னுடைய இரத்தத்தை ஓட்டினான், யா அல்லாஹ். வதரபஹாதா. யா அல்லாஹ், எனக்கு அழித்தான், யா அல்லாஹ். இப்படி ஒவ்வொரு மனிதர்களும் வருவார்கள். இவன் அதிகமாக நன்மைகளை கொண்டு நாளை மறுமையிலே செல்லுவான்.
இவனுக்கு எதிராக இந்த உலகத்தில் அவனால் அநியாயம் இழைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வருவார்கள். வந்து இப்படி சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? சர்வ சாதாரணமாக தன்னுடைய சகோதரருடைய சொத்து செல்வங்களை அபகரிக்கும் நிலைமையை பார்க்கிறோம். காணியை அபகரிக்கும் நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மனிதன் வருகிற போது ஃபயூத ஹாதா மின் ஹஸனாத்திஹி, அவனுடைய நல்லறங்கள் எல்லாம், அவன் தொழுத தொழுகையெல்லாம், அவன் கொடுத்த ஜகாத் எல்லாம், நோன்பெல்லாம், அந்த நன்மை எல்லாவற்றையும் அல்லாஹ் அநீதி இழைக்கப்பட்ட மனிதர்களுக்கு கொடுப்பான். இவன் அடித்தானே உலகத்தில் இருக்கிற போது, அவனுடைய சொத்தை அபகரித்தானே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இவனுடைய நன்மை அனைத்தையும் கொடுப்பான். கொடுத்து இவனுடைய நன்மைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். எல்லா நன்மைகளும் இல்லாமல் சென்றுவிடும். அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதியாளன்! நாளை மறுமையிலே அந்த அநீதி இழைக்கப்பட்டார்களே அந்த மனிதர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு சுமத்துவான். அநீதிகளைத்தானே, பிற மக்களுடைய சொத்துக்களை விளையாடினானே, ஏழைகளுடைய சொத்துக்களை விளையாடினானே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இந்த அநீதி இழைக்கப்பட்டவருடைய பாவங்கள் அனைத்தையும் சுமத்துவான். எல்லா பாவங்களையும் அவன் மீது சுமத்தி அவனை நரகத்திலே வீசுவான் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் வெறுமனே அல்லாஹுக்கு மாத்திரம் செய்கிற இபாதத்துக்களே கவனமாக இருக்கிறோம். வெறுமனே தொழுகையை மாத்திரம் சரியாக நிறைவேற்றுகிறோம். வெறுமனே ஜகாத்தை மாத்திரம் சரியாக கொடுக்கிறோம். வெறுமனே ஹஜ்ஜை செய்கிறோம். அல்லாஹுக்கு செய்கிற கடமைகளை சரியாக நிறைவேற்றுகிறோம். ஆனால் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளை கொடுக்கிறோமா? மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அவனுக்குரிய கடமைகளை செய்கிறோமா என்றால் கிடையாது. அல்லாஹ்வுடைய விடயத்தில் தவறு செய்கிற போது அல்லாஹ் எங்களை மன்னிக்க கூடும். தாம் செய்கிற தௌபாவின் மூலமாக, இஸ்திக்பாரின் மூலமாக அல்லாஹ் எம்மை மன்னிக்க கூடும். ஆனால் பிற மனிதர்களுக்கு நாங்கள் அவனுடைய உரிமை விடயத்தில் அநியாயம் செய்து விட்டால், பிற மனிதர்களுக்கு அநியாயம் இழைத்து விட்டால், அந்த மனிதர்கள் மன்னிக்காத வரை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். எனவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய அமல்கள் அளிக்கப்படுவதற்கு இந்த பிற மனிதர்களுக்கு அவருடைய உரிமைகளை வீணாக்குகின்ற விடயம் இருக்கிறது என்கின்ற விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இன்னொரு விடயத்தை சொன்னார்கள். தம்முடைய அமல்கள் எல்லாம் அளிக்கப்படுவதற்கு இன்னொரு விடயத்தை நபிகளா சொல்கிற போது, லஅலமன் அக்வாமன் மின் உம்மத்தி யஅதூன யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில கூட்டத்தினர் வருவார்கள். யார் தெரியும்? அவர்கள் பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபால், திஹாம்மா மலையளவு போன்ற நன்மைகளை கொண்டு வருவார்கள். அந்த அளவுக்கு அமல்கள் செய்திருப்பார்கள். இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு தொழுதிருப்பார்கள், பசித்திருந்து நோன்போற்றிருப்பார்கள். இந்த கஷ்டத்தோடு நோற்ற அந்த இபாதத்துக்களோடு நாளை மறுமையில் வருவார்கள். வந்து அவர்களுடைய இபாதத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஃபஜஅலுல்லாஹு ஹபான் மன்சூரா, அவற்றை அல்லாஹ் தூசியல் போன்று ஆக்கி விடுவான். அந்த அமல்களுக்கு எந்த பிரயோசனமும் இருக்காது. அந்த நேரத்திலே நபிகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு கடுமையாக சொல்கிறார்களே, ஏன் சொல்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அங்கிருந்த ஒரு நபித்தோழர் கேட்க, யா ரசூலல்லாஹ் சிஃபுஹும் லனா, அந்த மனிதர்களை பற்றி சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி சொல்லித்தாருங்கள். அவர்கள் போன்று நாங்கள் இருக்கக்கூடாது, இந்த மனிதர்களிலிருந்து நாங்கள் எல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டும், சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான், அவர்கள் உங்களுடைய உடன்பிறப்புகள் தான். வயஹுதுன மினல் லைலி கமா தஅஹுதுன், நீங்கள் எவ்வாறு இரவு வணக்கத்தை எடுத்துக்கொள்வீர்களோ, எவ்வாறு இரவிலே நின்று வணங்குவீர்களோ, அதே போன்று அவர்களும் நின்று வணங்குவார்கள். எவ்வாறு நீங்கள் இபாதத் செய்வீர்களோ அதே போன்று அவர்களும் இபாதத் செய்வார்கள். ஆனால் வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஆனால் அவர்கள் தனித்து விட்டால், தனது சமூகத்தை விட்டு தனித்து விட்டால், தனது குடும்பத்தை விட்டு தனித்து விட்டால், 4 அறைக்குள்ளே அகப்பட்டு விட்டால், அல்லாஹ் எதுவெல்லாம் ஹலாலாக்கி இருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் ஹராமாக்குவார்கள். லேசாக அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தை ஹலாக்கி கொள்வார்கள். அல்லாஹ் சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற போது அல்லாஹ்வை பற்றி பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார்கள். ஆனால் என்னுடைய சமூகத்தை விட்டு தூரப்படுத்தி விட்டால், வேறு இடங்களுக்கு சென்று விட்டால்,
அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தொழுகை சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற போது மட்டும்தான் இருக்கும். ஆனால் வெளியிலே சென்றால் தொழுகை கிடையாது. சமூகத்திற்கு மத்தியிலே இருக்கிற போது மாத்திரம் அல்லாஹ் தடுத்த விடயங்களை தடுத்து வாழ்வார்கள். தனிமையிலே அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை செய்வார்கள். அல்லாஹ் மதுவை ஹராமாக்கி இருக்கிறான், தனிமையிலே ஹலாலாக்கி கொள்ளுவார்கள். ஆபாச படங்களை பார்க்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், தடுத்திருக்கிறான். ஆனால் தனிமையிலே ஹலாலாக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா இன்றைக்கு? அன்புக்குரியவர்களே, இப்படி வெறுமனே சமூகத்துக்கு வெளியிலே இருக்கிற போது மாத்திரம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஒருபோதும் எமது அமல்கள் அல்லாஹ்வை சென்றடையாது. ஒருபோதும் எமது அமல்களுக்கு எந்த பெருமதியும் கிடையாது என்கின்ற விடயத்தை நாம் எல்லாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய நன்மைகளை எல்லாம் அளிக்கக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ன அஹ்பஹுமா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். நான் உங்களிடத்திலே மிகவும் பயப்படக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஷ்ஷிர்குல் அஸ்கர், நான் சிறிய இணைவைப்பை பயப்படுகிறேன். காலு யா ரசூலல்லாஹ். அங்கிருந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒமஷ்ஷிர்குல் அஸ்கர், அந்த சிறிய இணைவைப்பு என்றால் என்ன என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ரியா, அதுதான் முகஸ்துதியுடைய ஒரு மனிதன். அதாவது இன்றைக்கு பார்க்கிறோம், எமை இபாதத்துக்கள் வெறுமனே சில மனிதர்கள் தன்னை பாராட்ட வேண்டும், சில மனிதர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், நோன்பாளி என்று சொல்ல வேண்டும், சமூகத்திலே அந்தஸ்தை பெறுவதற்காக வேண்டி இன்றைக்கு இபாதத்தை செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அப்படி சொல்கிறான். நபிகளா தெளிவுபடுத்துகிறார்கள், இன்னல்லாஹ யகூல் யௌம துஜாஸில் இபாது பிஅமாலிஹிம். நாளை மறுமையிலே மனிதர்கள் எல்லாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கிற நேரத்திலே இந்த மனிதர்களும் வருவார்கள். அந்த நேரத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன பிஅமாலிக்கும் ஃபித் துன்யா. உலகத்திலே இருக்கிற போது யார் பார்ப்பதற்காக நீ இபாதத் செய்தாயோ, யார் உன்னை பாராட்ட வேண்டும் என்று என்பதற்காக நீ இபாதத் செய்தாயோ, தன்னை புகழ வேண்டும், சமுதாயத்தில் இவன் அந்தஸ்து மிக்கவனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி இபாதத்தை அமைத்துக் கொண்டாயோ, அந்த நபர்களிடத்திலே சென்று பார், உனக்கான நன்மை இருக்கிறதா என்பதாக, அவர்களிடத்திலே உன்னுடைய கூலியை கேட்டு பெற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட மனிதர்களை திருப்பி அனுப்பான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, எப்போதும் இந்த இபாதத்துக்கள் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்கு என்ற அந்த இஹ்லாஸான தூய்மையான எண்ணத்தோடு அமைய வேண்டும். எப்போதெல்லாம் எங்களுடைய எண்ணம் தூய்மையற்றாக மாறுகிறதோ அப்போது எங்களுடைய இபாதத்துக்கள் அளிக்கப்படுகிறது. அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிற போது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்கிறான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அவர்கள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்காக தொழுகை நிறைவேற்றுவார்கள். அல்லதீனஹும் யுராஊன், எப்படி பிற மனிதர்கள் பார்ப்பதற்காக வேண்டி தொழுவார்கள் தான், இபாதத்துகள் செய்வார்கள் தான். ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறார்களா? கிடையாது. யாருக்காக வேண்டி நிறைவேற்றுகிறார்கள்? பிற மனிதன் பார்க்க வேண்டும், சில புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமூகத்தில் உயர்ந்த பதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைவேற்றுகிறார்களே, அதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு கேடு என்று சொல்கிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட தீய காரியங்களிலிருந்து விலகி இருப்போம். எனவேதான் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظنி இன்ன பஅல்-ظنி இஸ்முன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் சில சந்தேகங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். வலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, உங்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? புறம் பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அயுஹிப்பு அஹதுக்கும் மன் யாக்குல் லஹ்ம அஹீஹி மைதா. அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்கிறான் தெரியுமா? நீ உன்னுடைய சகோதரனை பற்றி புறம் பேசுவது, அவன் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவனை பற்றி பேசுவது, அவனுடைய வாழ்வை பற்றி பேசுவதெல்லாம் எப்படி தெரியுமா? அவன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய மாமிசத்தை நீ சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான், உதாரணம் காட்டுகிறான். இன்றைக்கு புறம் பேசுகின்ற விடயத்திலே எவ்வாறு இருக்கிறோம்? இன்றைக்கு 3 நபர்கள் ஒரு இடத்திலே கூடியிருந்தால் அதிலே ஒரு நபர் எழுந்து செல்வதற்கு பயப்படுவார். ஏன்? என்னை பற்றி ஏதாவது பேசிவிட்டுருவானோ என்று இன்றைக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். இப்படி புறம் பேசுகின்ற விடயத்தை சர்வசாதாரணமாக நினைக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு கஷ்டப்பட்டு தொழுவார், கஷ்டப்பட்டு நின்று வணங்குவார்,
கியாமுல்லை தொழுவார். தொழுது சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அவர் எங்கே என்று அவரை பற்றி பிற மனிதரை பற்றி பேசக்கூடிய நிலைமையை பார்க்கிறோமா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு அமல்கள் செய்து அந்த அமல்களை பிற மனிதனுக்கு தூக்கி கொடுக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிஅராஜ் செல்கிற போது சில மனிதர்களை பார்த்தேன். அந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய கூரிய நகங்கள் மூலமாக முகத்தையும் நெஞ்சையும் கிழித்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நான் ஜிப்ரீலை பார்த்து கேட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டேன், யார் இவர்கள்? ஏன் எதற்காக வேண்டி நகத்தின் மூலமாக முகத்தையும் நெஞ்சையும் கிழிக்கிறார்கள்? இவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள், இவர்கள் தான் யார் தெரியுமா? இவர்கள் தான் ஹாஉலாஇ அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ் வ யகஊன ஃபீ அராலிஹிம். உலகத்தில் இருக்கிற போது பிற மனிதருடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள், பிற மனிதருடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள், பிற மனிதனை பற்றி பேசக்கூடியவர்கள், அவனுடைய நலவையும் கருதியும் பேசி தெரிந்தவர்கள். வ யகஊன ஃபீ அராலிஹிம், பிற மனிதனை பார்ப்பதிலே அவருடைய காலம் கழிந்தது. இப்படி இருந்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு நகத்தின் மூலமாக முகத்தையும் நெஞ்சையும் கிழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள். எனவே தான் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பாவகரமான காரியங்களை செய்கிற போது நாம் எந்த நற்காரியங்கள் செய்தாலும் எந்த நலவுகள் செய்தாலும் அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களாக ஒருபோதும் ஆகாது. எனவே தான் இப்படிப்பட்ட பாவகரமான செயல்களிலிருந்து விடுபட்டு நல்லவர்களாக வாழ்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.